சர்வவிக்னாரம் தேவம் சர்வவிக்னவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ். நம்மளுடைய நிகழ்ச்சி ராசிபலன். நான் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் அவங்க சார் உங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேன், ஆன்மீக தகவல் நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் கடைப்பிடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு நிறைய காரிய சக்ஸஸ் ஆகிருக்கு, முயற்சி பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு எட்டியிருக்கேன் சார். நிச்சயமாக கடவுளுடைய அனுகிரகம். நான் நல்ல மாற்றங்கள் எப்போவுமே நேரம் பல விஷயத்தை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். எங்கிட்ட ஒரு நபர் வர்றாரு, ஒரு பொண்ணை அவர் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நான் சொன்னேன் ஜாதக ரீதியாக அவ்வளோ செட்டில் ஆகலப்பா, சரியில்லைன்னு சொன்னோன்னே அப்போதைக்கு ரொம்ப அப்படியே மனசு வெக்ஸ் ஆகி டென்ஷன் ஆகி போனார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்தார். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது, இப்போ பிரிஞ்சுட்டோம், அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டாங்க சார். நான் நீங்கள் அம்மாவுக்காகவே இருந்துட்டு இருக்க போகிறேன், நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லைன்னு சொன்னேன். ஜாதகத்தை பார்த்தேன், கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு நினையோ ஐயா என்னோட லைஃபெல்லாம் அப்படி கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே சார் கல்யாணம் விஷயம் அப்படின்னு சொன்னேன். கல்யாண விஷயத்தை நிர்ணயம் பண்ணிச்சா அம்மாவுடைய ஆரோக்கியம் சரியில்லைப்பா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை சார், நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன். திருப்பியும் அந்த நேரத்தில் ஆரோக்கியம் சரியில்லைன்னு திருப்பியும் ஜாதகம் பார்க்க வந்தேன். அந்த நேரம் பாருங்கள், நம்ம ஒன்று இப்போதைக்கு நினைக்கிறோம், பின்னாடி அது அப்படியே மாறும். அப்போ அந்த நேரம் எல்லா விஷயங்களையும் மனிதனை மாற்றுகிறதுங்கிறது தான் உண்மை. பாருங்கள், நம்ம குழந்தையாக இருந்துருப்போம், அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் நமக்கு அடுத்தடுத்த பொறுப்புகள் நிறைய வந்துட்டுருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று அதுக்குண்டான கவலைகளும் சேர்ந்து விடுறது இல்லையா? அந்த கிரகங்கள் மாற மாற கவலைகளும் சேர்ந்து விடுறது. நபர்கள் நிறையா இருக்கும்பொழுது அவங்கவுங்க சில பிரச்சனைகளை எடுத்துப்பாங்க, கவலை கிடையாது. நம்ம தனியாக நின்று ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தனியாக நின்று ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு எதிரையும் ஜெயிச்சு வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். ஒருத்தர், சார் எனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே விஷ் நீங்கள் தான் சார் சொன்னேன், காலையில் புதியுகம் பார்த்தேன், ஃபஸ்ட்டு பர்த்டே விஷ் நீங்கள் தான் சொன்னேன் சார். என்ன நான் எப்போ சொன்னேன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், என்னோடய நட்சத்திர பிறந்தநாள் நீங்கள் சொல்லி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம். இது எப்படி சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் துபாய் போயிருந்தேன். அங்கே கோபால் அப்படின்னு ஒரு நண்பர், அவர் முந்தி அவருடைய வீட்டுக்கு போய் அங்கே தான் இருந்து நிறையா நபர்களை சந்திப்பேன். அப்போ அவர் நீங்கள் பேசாமல் நிறையா பேருக்கு டெய்லி இந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம் இல்லையா அப்படின்னு சொன்னார். அதனால தான் இந்த வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 10 வருஷமாக அதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். 26/6/2025 உத்தராயணம் விஸ்வாவசுரோட ஆணி மாதம் 12ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை காலை 10:44 வரை, பின்பு புனர்பூசம். இன்றைய திதி பிரதமை மாலை 3:22 வரை, பின்பு திதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் காலை 10:44 பின்பு கேட்டை. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருந்துருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பிரதமை இருக்கங்காட்டி சில நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ண மாட்டோம். ஆனால் திருவாதிரை அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, தினம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வியாழக்கிழமையாக இருக்கங்காட்டி. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் ஏதேனும் ஆரம்பிக்கிறதா இருந்ததுன்னா மத்தியானம் வரைக்கும் வேண்டாம், அதாவது 3:22 அதுக்கப்புறம் நம்ம ஏதேனும் சில நல்ல காரியங்களை ஆரம்பிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். ஆனாலும் அதாவது ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை அப்படின்னா அது 2 விஷயத்தை சோர்ஸாக வச்சு நம்ம பண்ணுறோம். ஒன்று நட்சத்திரத்தை வச்சு சோர்ஸு, புனர்பூசம், வியாழக்கிழமை, இதை வச்சு நம்ம அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். குறிப்பாக விருச்சிக ராசி எதையுமே புதுசாக ஆரம்பிக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி மட்டும் கிடையாது, சிம்மராசி நபர்களுக்கும் சரி. அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி அன்பர்களும் சரி, புது காரியத்தை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிகள்லாம். சரி, இன்றைய தினத்தில் சில தகவல்கள் ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம். இன்றைய நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள், மேஷராசி முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறோம். புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு எதையும் ஆளுமை திறனோட ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப வருத்தங்கள் நடந்துன்னு இருக்கிறது, எதிர்காலம்
பலவிதமான கேள்விக்குறிகள் மனசில் ஓடின்னு இருக்கும். என்ன பண்ணுவோம், இதே இப்படி இதே இப்படி இதே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கல்லும் பாறாங்கல்லாம் தெரியும். ரொம்ப பெருசாக சிந்தனை பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக விடுங்க. எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துடும். உங்களால் முடியாது என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெயிச்சு வந்துடுவேன். அடுத்து 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 நெக்ஸ்ட்டு 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 நெக்ஸ்ட்டுன்னு அடுத்த விஷயங்கள் உங்களை தேடி வரும், சூழ்ந்து வரும். கவலை வேண்டாம். முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசு பண்ண வேண்டாம். பிரச்சனைகளை நீங்களே பேசாய் ஊத வேண்டாம்னு சொல்லுவாங்க. பலூனை ஊதுறவங்க அதை பெருசாக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக முடியுங்க. நமக்கு அடுத்த காரியங்கள் நிறையா இருக்குது. அதனால் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். மேலே படிக்கலாம், மேலே ஏதேனும் சம்பாதிக்கலாம், மேலே ஏதாவது இன்னும் பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்க இன்னொரு ஊரில் தொடங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நெக்ஸ்ட்டுங்கிற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் போயிடுச்சுன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். யாராவது மன ஆறுதல் சொன்னாங்கன்னா ஆறுதலை எடுத்துக்கலாம். பேசக்கூடிய நபர்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும். ஒரு சில முயற்சிகள்லாம் நீங்கள் பார்த்துட்டெல்லாம் சக்ஸஸாக வந்துடும். நீங்கள் எடுத்த காரியம் ஜெயிக்காமல் விட மாட்டேன். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலிக்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுப்பேன். யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யாருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை ரொம்ப சரியாக பண்ணும். அந்த காலத்தில் பார்த்துட்டேன்னா பாட்டி 4 பேருக்கு வச்சுருக்கா 5000 கொடுக்க சொன்னால், அது உதாரணமாக சொல்கிறேன். 20 பவுன் அப்படி பிரித்து கொடுப்பா, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எனக்கு என் குழந்தை தங்கச்சி குழந்தை, என் குழந்தை அண்ணா குழந்தை, என் குழந்தை தம்பி குழந்தை, இப்படி நான் வித்தியாசம் பார்க்குறது கிடையாது. அவளுக்கும் எப்படி நான் துணி எடுத்தால் எல்லாத்துக்கும் எடுத்துருவேன். இந்த மாதிரி ரொம்ப அழகாக நீங்கள் கொண்டு போவில். இதுக்கு யார் தடுத்தாலும் யார் நின்னாலும் அதை ஜெயித்து கொண்டு முன்னாடி போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். பண வரவுகளுக்கு உண்டான அற்புதமான நாள். குடும்பத்தில் சில விஷயத்தை பேசி மனஸ்தாபங்கள் இருந்துன்னா அதை திருத்தி அதை சரி பண்ணுறதுக்குண்டான நல்ல நாள். மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏஜென்சி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. ஒரு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, ஃபர்னிச்சர் சம்மந்தமான ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தில் முழுமையான ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் ஜெயித்தாகணும் அப்படிங்கிறதுல ஒரு எண்ணம் வந்துடுத்துன்னா எதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நம்ம இத்தனை நாள் இதை ஃப்ரீயாக விட்டு இதனால் பார்த்துக்கலாம், இவா பண்ணிப்போம் அவங்க பண்ணிப்பாங்க ஃபுல்ஃபில் ஆகிறது கிடையாது. 40% 60%. பட் நான் எடுத்து முயற்சி பண்ணேன்னா 100% முயற்சி பண்ணுவேன். அட்லீஸ்ட் 80% சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதில் ஒரு பெரிய திருப்தி பெறுவேங்கிறதுல நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பீங்க, பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிறது உறுதியாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அழகாக மேனேஜபிள் பண்ணுவேன். ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ண. ஆனால் என்னென்னா சும்மா ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். முந்தியெல்லாம் மனசு ஃப்ரீயாக இருந்துருக்கும். இப்போ மனசு ஃப்ரீயாக இருக்கிற சார் ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்கெடியூல்டான மைண்ட் இருக்குது. ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தேன், அதெல்லாம் போச்சு, சுதந்திரமெல்லாம் போச்சு. ஆனால் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக அதுக்காக ஓடுற மாதிரியே இருந்துட்டு பரவாயில்ல, ஐ எம் ஹாப்பி வித் திஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை அந்த நேரத்தை பக்குவப்படுத்திக் கொள்வீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றிடுவார். கடகராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நாம் எடுத்துட்டோம், இந்த விஷயத்தை தோல்வி ஆகக்கூடாது, நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடணும். இதில் தோல்வி ஆகிடுச்சுன்னா போச்சு. இதில் ஜெயிச்சாதான் பேர் மதிப்பு. ஏன்னா நான் படாத பாடுபட்டிருக்கேன், அவமானப்படாதது கிடையாது. நல்ல சக்ஸஸாக இருந்தேன், நல்லா டவுனாக இருந்தேன். இனிமேல் அந்த மாதிரி டவுன் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து தான் மிச்சம். இனிமேல் அப்படி கிடையாது. முன்னாடி ஒன்று பேசுகிறா, பின்னாடி ஒன்று பேசுகிறா, யாரை நம்புறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஃபேமிலிக்குள்ளேயே இப்படி இருந்தால் நான் என்ன சார் பண்ணுறது, விட்டுருங்க சார். நான் ஜெயிக்கணும், பேசாமல் எங்கேயா வெளிநாடு வெளியூர் போயிட்டா, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கும். நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல நேரம் இருக்குது, அதை பயன்படுத்தி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது உங்ககிட்ட தான் சப்ஜெக்ட் இருக்குது. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். பிகாஸ் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. விரய குருவை பக்குவமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறதா இருந்தால்
பெண்களுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நகை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கடகராசி அன்பர்கள். ஏன்னா வீடு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது, வீடு கட்டிக்கிறது நல்லது. கஷ்டமாக தான் தெரியும், கமிட்மெண்ட்ஸ் ஓவராகும், எல்லாம் சரி, ஆனால் கிரகப்பிரவேசத்தில் சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி கடகராசி அன்பர்கள் முயற்சி திருவினையாகும், விடாமுயற்சி வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். கெட்ட பேர்லாம் வருதுன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லது பண்ணாலும் கெட்டது சொல்லுவா, கெட்டது பண்ணாலும் கெட்டது சொல்லுவா. நல்லதை பண்ணுங்க, அவள் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். உங்களுடைய எய்மில் நீங்கள் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு காரியத்தை நினைச்சுட்டு அந்த காரியத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு தோல்வி ஆயிடுதுன்னா தாங்க முடியாது. அதனால ரொம்ப பேலன்ஸ்டா இருங்க. எதுலையுமே ரொம்ப இறங்கி ரொம்ப அன்பு வைக்காதீங்க. நம்ம சொன்னதுதான் வா கேட்கணும், நம்ம சொன்னதுதான் வா பண்ணணும். நெவர் எவர் திங்க் அபவுட் தட், நெவர் எவர் கீப் இன் யுவர் மைண்ட். நீங்கள் அதை அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. நிச்சயமாக அவங்களுக்குன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பா. யாரும் கேட்காம அட்வைஸ் பண்ணாதீங்க, கேட்காம எதையும் சொல்லாதீங்க. அதனால் ஐடியா கொடுங்க, தப்பு கிடையாது. அட்வைஸ் பண்ணிடாதீங்க. இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் பெரியவங்க சொல்லுவாங்களே, நம்ம மதிப்பு மரியாதையை காப்பாற்றிக்கணும்னு சொல்லுவாங்களே, அதை நீங்கள் இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்களில் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற இடத்துல முன்னாடி நில்லுங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்காத இடத்துல அப்படியே பேக் அடிச்சிருங்க. அதனால் எவ்வளோ பண விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப முக்கியம் 4 பேருக்கு முன்னாடி இல்லையா. சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்தாப்புல சில செயல்களை செய்து கொண்டால் நல்ல பலன்கள் தேடி வரும். விரயத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மறதிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போக வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு உயர்த்தும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்குங்க. நிறைய விஷயங்கள் பிளானிங், உங்களுடைய பிளானிங் கரெக்ட் அது ஸ்கெட்ச் போட்டு அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள், பேர் புகழ் அந்தஸ்து பதவி புது நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும். நீயா நானான்னு போட்டி வரும். சில பேர் இந்த பைக்கில் பார்த்துட்டுனா யாருன்னே தெரியாது, நீங்கள் ஓட்டின்னு இருப்பேன், லைட்டாக முன்னாடி வருவா, அவங்கள பார்த்து நீங்கள் ஸ்பீடாக ஓட்டுவேன், லைட்டாக முன்னாடி வருவா, திருப்பி ஸ்பீடாக ஓட்டு, திருப்பி லைட்டாக, திருப்பி ஸ்பீடாக மறந்துடுவோம். போட்டி போட்டு நீயா நானான்னு போட்டுருவோம். இப்படி காரில் பைக்கில் இந்த மாதிரி நிறையா போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். தன்னை மறந்து அப்படி அழகாக அந்த தூண்டுதல் விடுவா. அந்த மாதிரி ₹1 கொடுத்தா 2 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா கொடுத்தா 2 கோடி ரூபா. நம்பிடவே செஞ்சிடாதீங்க. யார் என்ன ஸ்க்ரூ பண்ணி விட்டாலும் என் நிலை பேலன்ஸ்டாக இருந்துட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக மிகப்பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவங்க, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கம் உத்தியோகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. கன்னிராசி அன்பர்களுக்கு காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். எதை எடுத்தாலும் ஒரு குழப்பம் இருந்துடுச்சுன்னா அந்த குழப்பத்தை நீங்கள் சஸ்டெயினே பண்ணாதீங்க. அதில் நின்றுட்டு அந்த காரியத்தை பண்ணாதீங்க. அதுலேருந்து தெளிவு பெற்று அதை செய்து பண்ணுறது நல்லது. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணுற உங்களுக்கு அதில் ஒப்பு இல்லை, டக்குன்னு நகர்ந்து வந்துடுங்க, தப்பு கிடையாது. அதனால் நாளைக்கு பின்னாடி ப்ராப்ளங்கள் வரக்கூடாது. அதேமாதிரி கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் நினைத்தது உங்களுக்கு நடத்தக்கூடியதாக இருக்கும். பின்னாடி எல்லோரும் உணர்வா. நீங்கள் சொல்லும் போது யாரும் புரிஞ்சுக்க மாட்டா. பின்னாடி எல்லோரும் ஆமாம் இல்லை இவா சொன்னது கரெக்ட், எக்ஸாக்டாக ரைட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒத்தான அந்த வார்த்தைகளை பின்னாடி சொல்லுவாங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருந்த பயங்கள் போகும், நல்லது நடக்கும். தெரியாத ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கோ அதுலேருந்து வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். வெளியில் ஒன்று பேசுறது, மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டு இருப்பில் அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை. தூக்கம் இல்லாதவளுக்கு தூக்கம் வரும். சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆனவோ அதுலேருந்து வெளியில் வரத்துக்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் மகாலட்சுமி வழிபாடு திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல எண்ணம். இந்த நல்ல எண்ணம் நம்ம லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் மனதளவில் பெரிய தாக்கத்தை கொடுக்கும். சில விஷயங்கள் மனதளவில் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் தீர்ந்துடும். ஏன்னா 4-5 நாளாக இருந்த டென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அவசியம் பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்லது. யார்ட்டையும் காசிப்ஸ் பேசப்படுறது, மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. ஒரு காரியத்தை ஜெயித்து வந்துடுங்க. முடியாதுன்னு எந்த காரியத்தையும் சொல்லாதீங்க. முடியுங்கிற நிலையை எட்டி கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி படிப்பில் முக்கியத்துவம் கொடுங்க, பரீட்சையில் முக்கியத்துவம் கொடுங்க. அரசாங்க எக்ஸாம்லாம் எழுதுகிறவங்களுக்கு அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறத்துக்குனா வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதான். புது லாங்குவேஜ்கள் கற்றுக்கிறது, புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, குழந்தைகளுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது, குழந்தைகளுடைய
சில முக்கியமான நகர்வுகளுக்கு நீங்கள் பின் இருந்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. நீங்கள் வீக் ஆகிட்டெல்லாம் ஃபேமிலியே வீக் ஆகிடும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தெல்லாம் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருப்பா. இதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. அந்த காலத்தில் பெரியவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து நடத்தினாங்க. 10 குழந்தை இருக்கும், எல்லாத்தையும் காப்பாற்றுவா. அந்த மாதிரி நீங்கள் சின்ன விஷயத்துக்கு அப்படி வீக் ஆனல்னா போச்சு, அதில் ஸ்ட்ராங்காக இருந்தெல்லாம் சக்ஸஸ் ஆகும். விருச்சிகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு விஷயத்தில் வந்து நம்ம மாட்டிண்டு முழிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வர தெரியாமல் இருந்த அந்த நெருப்பில் வந்து நடுவில் நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் தகன்னு இருக்கும். வெளியிலேருந்து சொல்கிறா வா வான்னு வா, கரெக்டு தான். ஆனால் நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கால் எடுத்தால் இன்னொரு கால் சுடும், இன்னொரு காலை வச்சா இன்னொரு கால் சுடும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு யாராவது பிடிச்சி இழுத்தாக தான் இருக்கும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தரோட ஹெல்ப்பு, நண்பர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. யாரையும் நம்பி செயல்படுத்துறதை தவிர்த்துக்க நல்லது. நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கூடையும் சண்டை போடாதீங்க. ஃபேமிலி பர்சன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நல்லது கெட்டதுக்கு பார்க்குறதுக்கு அவள் வேணும். நண்பர்கள்லாம் உதவி செய்வா. இருந்தாலும் நாளைக்கு கூட இருக்கிறவாளுக்கு 4 பேர், ஒரு விசேஷம்னா 4 பேர் வேணும். அதை மட்டும் மனசில் நினச்சிட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். தொழிலில் கவனம் செலுத்தினா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைக்கி புது மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவீங்க. இன்றைய கிரகநிலை பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. அகலக்கால் வைக்கக்கூடாது, கவனம் என்பது தேவை. மறதி இன்றைய தினத்தில் இருந்து கொண்டிருக்கும். சில நேரம் நேரத்தை கடைபிடிக்காமல் சில விஷயங்கள், ட்ரெயின் மிஸ் பண்ணுறது, பஸ் மிஸ் பண்ணுறது, ஃப்ளைட்டு மிஸ் பண்ணுறது, இது போன்ற காரியங்கள் இன்றைய தினத்தில் நடக்கலாம். தப்பு இல்லை, நம்மளுடைய தவறு தான் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு உண்டான விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம நல்லது சொல்ல போய் கெட்டது வந்துடக்கூடாது. நம்ம ஏதேனும் எடுத்து சொல்ல போய் அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கூடாது. சில பேர் ஒரு விஷயத்தில் வந்து யாரும் கேட்காம அவளே அட்வான்டேஜ் எடுத்து உங்கள்கிட்ட முன்னாடி வருவாள். பயம் வந்துடும். ஏன் இவா இவ்வளோ வரா, ஏன் என்ன காரணம், நம்ம வந்து இவாளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி வராளேன்னு பயம் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் எதுக்கு அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, டியூஷன் நடத்திட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். பிறரை நம்பி பிஸ்னஸ் விடப்படாது. பிறரை நம்பி பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பெற்ற தாய் தந்தை சொல்லுவார் விஷயத்தை கேட்டுக்கோங்க. வீட்டில் ஏதேனும் மற்றவா மூட்டி விட்டால் சண்டை போட்டுறாதீங்க. சின்ன சண்டை வந்ததுன்னா 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா அப்படியே நாள் முழுக்க இருந்துருக்கும். 2 நாள் அது தொடரும். அதனால் இன்றைய தினத்தில் கவனம் என்பதை, வெயிட்டான பொருட்கள் தூக்க வேண்டாம், வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம். ரொம்ப பார்த்து மற்றவங்ககிட்ட பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பிகை வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு நினைத்ததை நடத்தக்கூடிய அற்புதமான காலமாக இருந்துகிட்ருக்கும். பணவரவுகள் தேடி வரும், வேலை வாய்ப்பு கூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஜீரணம் சம்பந்தமாக நமக்கு இது ஆகாது, இது இருந்ததுன்னா எனக்கு ஸ்கின்ல வந்து இப்படி வரும், இது இருந்ததுன்னா எனக்கு வயிற்று வலி வரும், இது தெரிஞ்சுட்டே அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. மற்றவாளுக்காக உங்களுடைய ஃபுட் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கப்படாது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை என்பது பார்த்து கொள்ள வேண்டும். யோகா பண்ணுறலாம், எக்ஸசைஸ் பண்ணுறலாம், வாக்கிங் போகிறலாம், ரெகுலர் டயட் இருக்கலாம். அது எந்த விஷயத்துலையும் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டு இந்த மருந்து போட்டேன், இந்த க்ரீம் போட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தேன்னா ராசி பலன் உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா முகத்தில் அல்லது அந்த உடம்பு சம்மந்தமான அலர்ஜிகள் கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒரு வருஷ காலகட்டத்துக்கும் இந்த ராகு ஜென்மத்தில் இருக்கங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாள். அவசரப்பட்டு எதையும் கோவப்பட்டு பேசிடப்படாது. நிதானமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரியவர்கள் சொல்வதை கேட்பது நல்ல பலன்களை கொடுக்கும். எப்போவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டமைப்பை உருவாக்கி அதிலிருந்து நம்ம சேஃப் பிளான் பண்ணி சேஃப் ப்ளே பண்ணோம்னா சக்ஸஸ் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். கிரகநிலை சாதகமாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். உற்றார் உறவினர் உதவிகள் செய்வார்கள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு எண்ணியது நடக்கும். நினச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள். வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, குடோன் மாற்றுறது, வேலை மாற்றுறது, அதே மாதிரி சில விஷயங்களில் கலந்து கொள்வது, முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு வர்றது, பிரசித்தியான இடங்களுக்கு போயிட்டு வர்றது, ரொம்ப தெரிந்த நண்பர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் ஒரு மன திருப்தி தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். ஒன்று முடிஞ்சால் அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் என்ன, இதை கிளியர் பண்ணுவான், நெக்ஸ்ட் என்ன, அதையும் கிளியர் பண்ணுவோம், நெக்ஸ்ட் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு கடமைகள் ஒவ்வொரு விஷயங்களாக கிளியர் பண்ணிட்டு வந்தேன்னா சக்ஸஸ் உங்கள் பக்கம் இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே
ஒரு கோல் அடிச்சிட்டேல், ஃபுட்பாலில் வந்து ஒரு கோல் அடிச்சிட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த கோலை எண்ணிக்கையில் வைக்கணுமே தவிர அந்த கோல் மட்டும் வெற்றி கிடையாது. நீங்கள் அடுத்து அடிக்கக்கூடிய கோல் தான் உங்களுக்கு வெற்றின்னு நினைக்கணும். அது முடிஞ்சது, அதுக்கு அடுத்து அடுக்கக்கூடிய கோல் தான் வெற்றி, அதுக்கு அடுத்து அடிக்கக்கூடிய கோல் தான் வெற்றி. இப்படி உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டிங் ஜாஸ்தியாகிட்டே இருக்கணும்னா வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்னு போகும். இதுக்கு நடுவில் எமோஷ்னலாக சில ப்ராப்ளம் வரும், அடுத்தது ஃபினான்ஷியலாக சில ப்ராப்ளங்கள் வரும், அடுத்து எமர்ஜென்சியாக சில ப்ராப்ளங்கள் வரும், ஆக்சிடென்டலாக சில ப்ராப்ளங்கள் வரும், சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணாமல் இருப்பா. இது எல்லாமே இருக்கும். இதை கடந்து போய் அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மீனராசி அன்பர்களுக்கு கிரகநிலை சாதகம், பொருட்கள் வாங்குறதுல திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் தின பலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, யாருமே கிடையாது சார், நானே நின்று ஜெயிக்கிறேன் சார், நின்னே ஓடின்னு இருக்கேன், யாரும் எனக்கு உதவி செய்யலை, ரொம்ப ஃபெடப் ஆகிட்டேன், அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்கா, சுற்றியில் எல்லாம் இருக்கா, பட் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன எனக்கு ஒன்றுமே புரியல சார், ஆனால் ஜெயிக்கணும். அப்படியே என்னென்னா இந்த ஊஞ்சலில் வந்து அப்படியே ஆடிகிட்டே இருக்கும், யார் நிப்பாட்டுறான்னு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து தனியாக ஓடின்னு இருக்கேன் சார், தனியாக இருந்துருக்கேன். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவா நிறைய பேர் இப்படி இருப்பாள். அதை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் ஃபேமிலியில் இருப்பாள், ஆனாலும் யாரும் ஹெல்ப்ஃபுல் இருக்க மாட்டா. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன வழிபாடு பண்ணால் ரொம்பவுமே விசேஷம். செவ்வாய்க்கிழமை ராகுகள் வழிபாடு உங்களுக்கு பெரும் உதவி செய்யும், மிகப்பெரிய உதவி செய்யும். செவ்வாய்க்கிழமை கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய அந்த 3 to 4.5 வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நின்று ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சூரியனை சுற்றி இற்ற கிரகங்கள் வந்து நகர்றது இல்லையா, சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இவ்வளோ அற்புதமாக இத்தனை கிரகங்களை வைத்து நம்ம பூமியில் வந்து அவ்வளோ ஆளுமை தன்மைகளை கொடுக்குறார். அந்த மாதிரி தான் நீங்களும். அதனால் தனியாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. தனியாக இருந்து இறைவன் ஏதோ சாதிக்க வைக்கிறான்னு மனசில் நினைங்க. செவ்வாய்க்கிழமை 3 to 4.5 ராகு காலம். இந்த வழிபாடு ஒரு மேஜிக் வழிபாடாக உங்களுக்கு அமையும். நீங்கள் தனித்து இருந்து செயல்பட்டு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா, உங்களுக்கு பல பேர் ஹெல்ப்புக்கு கொண்டுவா, அதே சமயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரவுகிறார். ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.